மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியோ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியோ பலத்த சூறைக்காற்று மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்திலேயோ அல்லது 2 கிலோமீட்டர் வேகத்திலேயோ அடிக்கலாம், அடிக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வானிலை அறிக்கைகள் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. போதாக்குறைக்கு இப்போ தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள்னு வேறு தனியாக வந்துட்டாங்க. அவங்க பங்குக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு பூரா எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு பூரா வானிலை அறிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது ஒத்தையாரட்டையாக பார்த்து வானிலை அறிக்கை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் திரைப்படங்களில் பார்த்துருப்போம். இது யாருக்கு தெரியும், யார் சரியாக சொல்லுவா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பூடகமாக தான் போய்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டில் இதை ரொம்ப முக்கியமாக கருதுவாங்க. அது வானொலியில் சொல்லுவாங்க. அது வானிலை அறிக்கை சொல்கிறதுனால வானொலி அறிக்கைன்னு கூட சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வானிலை ஆராய்ச்சி நிலையம் தனியாக சொல்கிறது, அதை எடுத்து வானொலியில் சொல்கிறதுனால வானொலிக்காரங்களே சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை. ஆனால் வெளிநாட்டில் ரேடியோவில் காரில் போய்கிட்டு இருக்கும்போதே கேட்பாங்க, வீட்டில் இருக்கும்போது கேட்பாங்க, மழை காலத்துலேயும் விவரம் கேட்பாங்க, பனிக்காலத்துலேயும் விவரம் கேட்பாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் அமெரிக்கா, லண்டன் மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழையும் அதிகமாக பெய்யும், வெயில் ஒரு சுமாராக அடிக்கும், பனிப்பொழிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அவ்வளவு திக்னஸுக்கு சாலையே தெரியாத அளவுக்கு பனி கொட்டி கிடக்கும். வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போக முடியாது. அப்போ எங்கே எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையிலேயே ரேடியோ போட்டு இன்றைக்கி பனிப்பொழிவு எப்படி இருக்கும், ஐஸ் கட்டி எப்படி பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு ஊர் அமெரிக்காவில் ஜான் அவர் வீட்டில் காலையில் ரேடியோ ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணோடனே இன்றைக்கி பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும், இன்றைக்கி சாலையில் பனிப்பொழிவு 2 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பனிப்பொழிவு இருக்கும். அதனால் மக்கள் என்ன பண்ணுங்க, வண்டியை உங்கள் தெருக்களில் நிப்பாட்டும் போது, உங்கள் சாலைகளில் நிப்பாட்டும் போது லெஃப்ட் சைடாகவே நிப்பாட்டுங்க. ரைட் சைடு வண்டிகள் போகிறதுக்கு நாங்கள் அந்த பனியெல்லாம் அப்புறப்படுத்தி பாதையை உருவாக்கி தருவோம். அதனால் நீங்கள் லெஃப்ட் சைடாகவே வண்டியை நிப்பாட்டுங்கன்னு வானிலை அறிக்கை சொல்லிச்சு. உடனே ஜானோட வீட்டுக்காரம்மா வண்டியை எடுத்துகிட்டு போய் சாலையில் லெஃப்ட் சைடில் நிப்பாட்டிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அது சுத்தம் பண்ணுவாங்க. ரைட் சைடில் வண்டி போகும், போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல், டிராஃபிக் ஜாம் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. மறுநாள் காலையில் ரேடியோ ஆன் பண்ணாங்க. இன்றைக்கி பனிப்பொழிவு 4 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சாலைகளில் ரைட் சைடில் வண்டியை பார்க் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடை நாங்கள் கிளியர் பண்ணி டிராஃபிக் இடைஞ்சல் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அந்த ஊரில் இருக்க சாலைகளில் எங்கே வண்டியை நிறுத்தினாலும் ரைட் சைடில் நிறுத்துங்க, லெஃப்ட் சைடை விட்டுருங்க. அதே மாதிரி ஜான் என்ன பண்ணாங்க, ஜானோட மனைவி காரை எடுத்து கொண்டு போய் ரைட் சைடில் நிப்பாட்டிட்டு லெஃப்ட் சைடை ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அந்த தெருவில் முடிஞ்சு போச்சு. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. 3ஆவது நாள் காலையில் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே ஜானோட ஒய்ஃபும் ரேடியோ ஆன் பண்ணுறாங்க. வானிலை அறிக்கை, இன்றைக்கி பனிப்பொழிவு 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும், அதனால் உங்கள் கார்களை அப்படின்னொடனே கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. கரண்ட்டு கட் ஆச்சுன்னா ஜானோட ஒய்ஃபு பதறாங்க. ஐயையோ, முந்தா நாள் லெஃப்ட் சைடு நிப்பாட்ட சொன்னான், நேற்று ரைட் சைடு நிப்பாட்ட சொன்னான், இன்றைக்கி எங்கே நிப்பாட்டுறது, கரண்ட்டு போச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு நடு சென்ட்ரலில் நிப்பாட்டு அப்படின்னா அவன் ஜான். என்ன இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க, ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு, ஏம்மா இன்றைக்காவது நம்ம காரு நம்ம ஷெட்லேயே நிற்கட்டும்மா கேரேஜில், அவர் ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நீ கொண்டு போய் பனி இல்லாத இடத்துல வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிற வண்டியை கொண்டு போய் ரைட் சைடில் நிப்பாட்டுற, லெஃப்ட் சைடில் நிப்பாட்டல, இன்றைக்கி எங்கே நிப்பாட்டினோம்னு துடிக்கிறிய, கேரேஜில் அமைதியாக இருக்கட்டும் பனி இல்லாமல் அப்படின்னாரு பாருங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.